இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறையிலிருந்து கிடைச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. கிளர்க் கேட்டகரியிலுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. இனிஷியல் சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் ப்ளஸ் அலவன்சஸ் இருக்கும். மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சோன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவுமே இல்லை, எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் February 28 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட் நீங்கள் கரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே கொடுங்க. 3 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டிருங்க. அடுத்து உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை அல்லது கணவரோட பெயர், நீங்கள் வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிற உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க. நிரந்தர முகவரி ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிடுங்க. அடுத்து தற்போதைய முகவரி எல்லாமே பின்கோடோட கரெக்டாக ரைட் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய ஜாதி அண்ட் மதம், அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே டிக் பண்ணிடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கல்வி தகுதி, ஸோ அந்த கல்வி தகுதி பற்றின டீட்டெயில்ஸுமே கொடுக்கணும். நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்னா என்ன சப்ஜெக்ட், எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ மார்க், இந்த மாதிரி. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட்னா என்ன சப்ஜெக்ட், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட், டிகிரி அப்படின்னு சொல்லி உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கேட்டிருக்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸு, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, மார்க் எவ்வளோ, அவுட் ஆஃப் மார்க்ஸ் என்ன, பர்சன்டேஜ் என்னங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்று இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும். உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருங்க. இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் டிசி, மார்க் ஷீட்டு, எல்லா மார்க் ஷீட்டும் அட்டாச் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, அதே மாதிரி முன்னுரிமை ஏதாவது கேட்குறீங்கன்னா அதோட ப்ரூஃப்மே வந்து சேர்த்து கரெக்டாக அட்டாச் பண்ணணும். ஸோ அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸுமே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், நம்பர் 10, குருவிக்காரன் சாலை, அண்ணா நகர், மதுரை 20 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் இருப்பாளருமே இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டவர்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மதுரை மாவட்டத்திலிருந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், அதாவது டிஎன்சிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம், இங்கிருந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி பட்டியல் எழுத்தர், உதவுபவர், காவலர். ஸோ இந்த 3 விதமான பதவிகளுக்கு தான் இப்போ ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளர்க்கு போஸ்ட்டு, ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு மட்டும் ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் உங்களுக்கு 450 வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதாவது பருவகால பட்டியல் எழுத்தர், அதாவது சீசனல் பில் கிளர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 150 வேகன்சிஸும், அதே மாதிரி சீசனல் ஹெல்ப்பர் உதவுபவர் கேட்டகரியில் 150 வேகன்சிஸ், சீசனல் வாட்ச்மேனில் 150 வேகன்சிஸ் வந்து இப்போ ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் சயின்ஸ் கேட்டகரியில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது அக்ரிகல்ச்சரல் அல்லது பிஇ, பிடெக், இன்ஜினியரிங் இது மாதிரி ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவுபவர் போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே மாதிரி வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2022 அந்த டேட் படி எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவாக இருந்தால் 18லேருந்து 37 வயது வரைக்கும் இருக்கவங்களும், பிசி, எம்பிசி, பிசிஎம் எல்லாமே 34 வயது வரைக்கும் இருக்கவங்களும், ஓசிஐ இருந்தால் 32 வயது வரைக்கும் இருக்கவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு போஸ்ட்டுக்கு
சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5285 ரூபா ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே கால்குலேட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி டீ அலவன்சஸ் பார்த்தீங்கன்னா பர் டே உங்களுக்கு 120 ருபீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உதவுபவர் போஸ்ட்டுக்குமே வந்து சேலரி உங்களுக்கு 5218 ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து 3499 ரூபா ஆட் ஆகும். அதோட டீ அலவன்சஸ் ஒரு நாளைக்கு 100 ருபீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கும் சேம் சேலரி தான். 5218 ரூபா சேலரியாக இருக்கும். டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 3499 ரூபாய் கிடைக்கும். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதோட டீ அலவன்சஸ் ஒரு நாளைக்கு 100 ருபீஸ் உங்களுக்கு தனியாக கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சேலரி டீட்டெயில்ஸ். இது இல்லாமல் சம் அலவன்சஸுமே உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது மதுரை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டவர்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அந்த போஸ்ட்டோட நேம், அதே மாதிரி தெளிவாக வந்து குறிப்பிட்டு அதெல்லாமே அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப உரையிலும் விண்ணப்பத்திலும் தெளிவாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ஒரு பதவிக்கு தான் விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவார்கள். ஓகேங்களா? ஸோ நிறைய போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ எந்த போஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகுதோ அந்த போஸ்ட்டுக்கு பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஒரே பதவிக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் போனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்காணல் கடித போக்குவரத்தில் ஏற்படும் கால தாமதத்திற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. அதாவது உங்களுக்கு இன்டர்வியூக்கான லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு டிலே ஆச்சுன்னா அதுக்கு வந்து அவங்க நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கடிதம் வந்து கரெக்டான டைமில் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் நேர்காணல் வந்து பங்கெடுத்துக்கலாம். ஸோ அப்போ போகிறப்ப நீங்கள் உங்களோட கல்வி சான்றிதழ், ஆதார் கார்டு, அதே மாதிரி ஜாதி சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, இருப்பிடம் தொடர்பான சான்றிதழ், ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூமே அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறவங்க மட்டும்தான் என் இன்டர்வியூவில் வந்து கலந்துக்க முடியும். ஸோ அப்ளை பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் மட்டும்தான் இன்டர்வியூவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.